கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டார் காவல் நிலையம் ஓய்வு பெறும் காவல்துறை அதிகாரியின் வழியனுப்பு விழாவில் செண்டை மேளம் முழங்க திருவிழா போல அமர்க்களமாக காட்சியளித்தது. நாகர்கோவிலை சேர்ந்த சபாபதி தமிழ்நாடு காவல்துறையில் காவலராக பணியில் சேர்ந்து சிறப்பு உதவி ஆய்வாளராக பதவி வகித்து 38 ஆண்டுகள் பணி மேற்கொண்டு வந்த நிலையில் ஓய்வு பெற்ற அவரை கேரளா பாரம்பரிய சிங்காரி மேளம் எனும் மேளம் முழங்க மலர் கிரீடம், மலர் மாலை என அமர்க்களப்படுத்தி அவரை காவலர்கள் அரசு வாகனத்தில் வீடு வரை சென்று வழி அனுப்பி வைத்தனர். முன்னதாக அவர் காவல் நிலைய வளாகத்தில் மரக்கன்று நட்டதோடு பொதுமக்களுக்கும் மரக்கன்றுகளை வழங்கினார். மதுரை டோல்கேட்டில் லோக்கல் வண்டிகளை இலவசமாக அனுமதிக்க வேண்டும் என வேன் டிரைவர் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் நாகம்பட்டி என்ற கிராமத்தில் உள்ள டோல்கேட்டில் மாவட்ட பதிவு கொண்ட வாகனங்களுக்கு பல்வேறு தளர்வுகள் வழங்கப்பட்டு அதனை டோல்கேட் நிர்வாகம் நடைமுறைப்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் வேன் ஓட்டுநர் ஒருவர் லோக்கல் வண்டிகளை இலவசமாக அனுமதிக்க வேண்டும் என சுங்கசாவடி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் வேன் ஓட்டுநருடன் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. and followers குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.